இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அருநான்கிரட்டி இளமை நல்லியாண்டு ஆரினில் கழிப்பிய அரன்னவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல 9 கொண்ட 3 புரி நுண்ஞான் புலர காழகம் புலர உடி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்தார் எழுத்தடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கின்ன விலப்பாடி விரையொரு நறுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத்து உரைதலும் உரியன் ஏரகத்து உரைதலும் உரியன் ஏரகத்து உரைதலும் உரியன். பாட்டி பாட்டி, என்னடா? ஏரகம்னா என்ன பாட்டி? திருவேரகம்னா சுவாமி மலைமா. அப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம்? திருவேரகம் என்கிற அந்த படைவீடு பற்றிய பேச்சு போகிறது. சிறப்பு உடைய இடம் என்று பொருள். அங்கு என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று கேட்டால், நாம் திருவாவினன்குடியில் பார்த்ததற்கு நேர்மாறான வழிபாடு. எளிய துறவிகள் ஞானிகள் எல்லாரும் முருகனை உரிமையோடு வழிபட்டது பழனி. இங்கு என்ன மாறுபாடு என்றால், வேதம் படித்த அந்தணர்கள் அவனை வழிபடுகிறார்கள். முருகனுக்கு ஒரு பெயர் சுப்பிரமணியர். சு விசேஷமான, பிரம்மண்ய பிராமண தர்மத்தை ரட்சிக்கிறவர் என்று ஒரு குறிப்பு உண்டு. இங்கே வரலாறு ரீதியாக ஆராய்ந்தால் தென்னாட்டில் பேசப்பட்ட வேலன் என்கிற வழிபாடும் வடநாட்டில் பேசப்பட்ட சுப்பிரமணியர் என்கிற வழிபாடும் ஒருங்கிணைந்து விட்டதால் இந்த 2 பேருமே முருகனுக்கு உரியதாக மாறியது. தான் வரலாற்று நுட்பம். அந்தணர், அங்கே இருக்கிற அந்த அந்தணர்கள், திருவேரகத்தில் இருக்கிறவர்கள் 6 தொழில் செய்கிறவர்கள். வேதம் ஓதல் ஓதுவித்தல், யாகத்தை செய்தல் செய்வித்தல், மந்திரத்தை சொல்லுதல் சொல்வித்தல் ஆகியவற்றையெல்லாம் முறையாக செய்து கொண்டு வருகிற அறுதொழில் புரிகிற அந்தணர்கள் அந்த திருவேரகத்திலே முருகக் கடவுளை வணங்குகின்றார்கள். அந்த தலத்தை பற்றி குறிப்பிட்டு அப்படிப்பட்ட திருவேரகத்திலும் முருகன் குடியிருக்கிறான் என்று அந்த பதியினை கொண்டாடுகிறார் நக்கீரர். இப்ப புரிஞ்சுதா பாட்டி? எதுக்கு பாட்டி முருகர் சாமியை மட்டும் சுவாமி சுவாமின்னு சொல்றோம்? அதுக்கு ஒரு தனி காரணம் இருக்குமா? 4ஆம் படை வீடாக நக்கீரர் நமக்கு திருமுருகாற்றுப்படையிலே வரிசைப்படுத்தி காட்டியிருக்கிற படை வீடு சுவாமிமலை. இந்த சுவாமிமலை என்கின்ற 4ஆம் படை வீட்டிலே முருகப்பெருமானுக்கு சுவாமி அப்படிங்கிற பெயரோடு விளங்கக்கூடிய படை வீடு. ஏன் அப்படின்னா, சுவாமி என்கின்ற தனித்துவமான பெயர் முருகனுக்கு மட்டுமே உண்டு, வேற யாருக்குமே கிடையாதுன்றார். ஏன் அப்படி சொல்லுகிறாருன்னா, தகப்பனுக்கு உபதேசித்த அற்புதமான நாதர். அதனால தான் அவருக்கு சுவாமிநாதர்னு பேர். அவர் இருக்கிற மலை சுவாமிமலை. சுவாமிமலையில் நாம் படியேறி போய் தான் முருகனை வழிபடணும். படியேறி போகிற போதே அந்த படிகளை எண்ணிக்கிட்டே போனோம்னா 60 படி இருக்கும். தமிழினுடைய ஆண்டுகள் 60 ஆண்டுகள். 60 ஆண்டுகள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக சுழற்சியடைய செய்கிறதோ, அதுபோல முருகப்பெருமான் தன்னை வழிபடுகிற அடியார்களினுடைய வாழ்வை சுழற்சியடைய செய்து அருள் புரியக்கூடியவர், குருவாக இருந்து உபதேசிக்க கூடியவர். அதனால்தான் அந்த முருகப்பெருமான் சுவாமி மலையில அற்புதமா குருநாதராக வீற்றிருந்து அருள் தருகிறார்.